தமிழக அரசியல்ல இப்போ கூட்டணி சம்பந்தமாக தொடர் பேச்சுகள் இருந்து வந்துட்டு இருக்கு சார். இதுல சமீபத்துல வேல்முருகன் அவர்கள் தவக தலைவர் வேல்முருகனை வெளியே சென்று விட்டு பாமக உள்ளவர் போல ஒரு தகவலாம் பேசப்பட்டு வருகிறது. அப்ப திருமாவளவன் நிலைமை எப்படி சார் இருக்கும்? இல்ல பாமக உள்ள வர்றதுனால திருமாவளவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விதத்தெல்லாம் தாண்டிட்டோம். திருமாவளவன் என்ன பண்ண போறாரு, 4.5 வருஷத்தில் பண்ண போகிறாரா, 4.25 வருஷத்தில் பண்ண போகிறாராங்கிறது தான் கேள்வியை ஒழிய அவருடைய பாதையை அவர் ஏறத்தாழ டிசைட் பண்ணிட்டாரு. ப்ராபப்ளி அதிமுக தாவேக கூட்டணி அமைவதற்கு அவர் காத்திருக்காருன்னு வேணால் நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த வேல்முருகன்கிறவர் திருமாவளவன் மாதிரியான ஒரு ஃபேக்டர் இல்லை, பாமக மாதிரியான ஒரு ஃபேக்டர் இல்லவே இல்லை. அது நம்பர் 1. பாமக ஆனால் இதே மாதிரியே ஒரு முறையும் மாற்றி மாற்றி எதையாவது செய்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் அந்த கட்சி ஏறத்தாழ தேமுதிக ரேஞ்சுக்கு மாறிடும்ங்கிறது தான் அதில் இருக்கிற பிரச்சனைங்கிறத ராமதாஸ் ஐயா உணர்றாரோ இல்லையோ அன்புமணி ஐயா உணர்ந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்கள். அதிமுக தாவேக விசிக, திமுக அதனுடைய பல்லக்கு தூக்கிகள், பாஜக அதோடு யார் இணைகிறாங்களோ இதுதான் அமைப்பாக இருக்கும். 80 சீட்டில் மட்டும் பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ணாலே போகும். 234 போட்டோங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வயது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலம் இருக்குது. 3 முறை இந்தியாவில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம், 18 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த விஷயத்தில். இது கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை, மற்ற கட்சிக்கு தான் கௌரவ பிரச்சனையாக அது மாதிரி இருக்குது. வாழ்வா சாழ்வாங்கிற அந்த இஷ்யூக்குள்ளெல்லாம் வந்திருக்கு. இப்போ பாமக உள்ளே வந்தால் அவங்க 30 சீட்டு கம்மியாக வாங்குவாங்களா? அதிமுக கிட்டேயே அவங்க 25 சீட்டு, அது கூட அந்த 10% சொன்னதுனால அவங்க செட்டில் ஆனாங்க. அது கூட அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு அதிகமாக கொடுக்க முடியாது, உங்களுக்கு நிகராக கேட்டுருவாங்க அப்படின்லாம் கதை பேசி ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த 20 சீட்டு வந்ததுன்னா திமுக தன்கிட்டேருந்து விட்டுட்டு அதை கொடுக்குமான்னு கேட்டால் தன்கிட்டேருந்து விட்டுட்டு கொடுக்குற நிலைமையில தான் திமுக இருக்குது. கூட்டணி இல்லாமல் அதால் இந்த பாஜக வெற்றி பெறக்கூடிய 80 தொகுதிகளில் கூட அதால் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எனக்கு ஒன்றே எப்போதுமே பிடிக்காது, நீ இங்கே இருந்தால் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிற அரசியல் முட்டாள்தனமான அரசியல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இப்படி முடிவு எடுத்தாங்க, நீ இங்கே இருந்தால் நான் இங்கே இருப்பேன்னு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 96, 98க்கு பிறகு அந்த முடிவுகள் எல்லாமே நசிஞ்சு போயிடுச்சு. நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் 99ல் வாஜ்பாய் கூட்டணிக்கு திமுக போய் அதுக்கப்புறம் 14 வருஷம் அங்கே இருந்து பெரிய அளவில் மாஸ்டர் பிளான் கொள்ளைகள் எல்லாம் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் வாஜ்பாய் அரசை வைத்துக்கொண்டு பண்ண முடியல. அதனால தான் காங்கிரஸுக்கு வந்தாங்க. கடைசி 10 வருஷம் அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ கூட்டணியை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. கிளி தோசியம் பார்த்தா கூட ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும், அதை போய் அறிவு சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி பத்தி பேசலாம்னா மீண்டும் திமுக தான் ஆட்சி வரப்போகிறது அப்படின்னு தான் தன்னுடைய பலம் திமுக கூட்டணி நம்பி தான் இருக்கு அப்படின்றது தினந்தோறும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 23,400 கோடி செலவு பண்ணக்கூடிய திறமையும் தகுதியும் கெத்தும் திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு நீங்க 200 சீட்டு பெறுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏறத்தாழ எத்தனை பேர், 1 கோடி பேருக்கு 20,000 ரூபாய் கொடுக்கலாம். உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் மாற்றி ஓட்டு போடுவீங்களா மாட்டிங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ எதிர்க்க வேண்டியது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடமை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த டெலிஃபோன் நம்பரை வச்சுருக்காரோ, அதில் பேசப்பட்ட யாரெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற தகவல் வச்சுருக்காரோ, அதை காவல்துறை எப்படி அதை கையாளுகிறதுங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவர் வெளியிடணும், அது நல்லது. அதே மாதிரி இந்த 10,000 கோடி ஊழலில் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அதை கொண்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்களில் ஒரு 6 பேரை நேர்மையாக உள்ள தூக்கி போட்டு, நியாயமாக உள்ள தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தினால்தான், அவமானப்படுத்தினால்தான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வெளிப்படுத்தினால்தான் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணாருன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணியில் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்த இந்தி கூட்டணி போய் இப்போ தெண்டி கூட்டணி ஆகி போச்சு. தென்னகத்தை மட்டும் பார்த்தா போகிறோம், இந்தியாவெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒன்று. ஏன்னா துரைமுருகன் ஐயா சொன்னார், இவர் ஐநா சபைக்கே தலைவராகக்கூடிய தகுதி உள்ளவர்னாரு. அப்புறம் இந்தி கூட்டணி ஊற்றி மூடின உடனே இப்போ தெண்டி கூட்டணியாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த தெண்டி கூட்டணியில் காங்கிரஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. காரணம் என்னென்னா 3 மாநிலத்தில் அதனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சமாவது கெத்து காட்டுவாங்க. அவங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்தாங்கன்னா தான்
பெரிய மாறுதல்கள் ஏற்படும்ங்கிறதெல்லாம் வரலாறு. இல்லை, திருமாவளவன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் திமுக கூட்டணிலாம் இருக்கேன், யாரும் விலைக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு பேசினவர் பாமகவில் வந்துச்சுன்னா அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறுவார்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போ திருமாவளவன் பாமகவுக்காக நான் கட்சி விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறதுக்கு சாத்தியங்கள் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே அவர் வருவதற்கு சாத்தியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கு பாமகவை ஒரு எதிரியாக நினைத்து நீங்கள் வந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பொசிஷனில் அவர் இல்லை. நாளைக்கு பேச்சுக்கு சொல்கிறேன், அதிமுக, தவேக, விசிக, பாமகன்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திருமாவளவன் அதை எதிர்க்க போகிறது இல்லை அடிப்படையில். ஸோ அந்த காலகட்டம் அந்த மெச்சூரிட்டியெல்லாம் அவர் தாண்டிட்டார். திருமாவளவன் ஐயாவுடைய மெச்சூரிட்டியை நீங்கள் அவ்வப்போது சில விஷயங்களில் நம்பலாம், பல விஷயங்களில் நம்ப முடியாது, பட் சில விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு தொடர்ந்து எதிர்குரல் கொடுக்கறது இங்கே தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படுறது பாஜகன்ற தோற்றத்தை வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் சார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் பாஜகலேருந்து பிரிந்து சென்ற பார்த்தீங்கன்னா பாஜக தமிழகத்தில் பலூன் போன்றது, அது ஊசியால் குத்தினால் அது மொத்தமும் முடிந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து வைக்கிறார்கள். பொதுவாக அவர் கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்னை இறக்கிக்கிறது இல்லை. ஆனால் பலூனை ஊசியால் குத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு திமுக இவரை ஊசியாக பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இவரெல்லாம் ஒரு கருத்து சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது நியாயமானது இல்லை. பட் அவருடைய நாடகங்கள்லாம் நல்லாயிருக்கும், நிறைய பேரை சேர்ந்து உருவாக்கினது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்போது, ரொம்ப நொந்து போயிருக்கும்போது அவருடைய நாடகங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்றது என்னோட அபிப்பிராயம். அதான் அதே கட்சியிலேருந்து வெளியில் வந்திருந்தாலும் அந்த கட்சி மீண்டும் மீண்டும் வந்துட்டு விமர்சிக்கிறது சரியாக இருக்குமா? அவருக்கு வேற என்னங்க பொழப்பு, வேற என்ன பொழப்பு? நீங்கள் அடித்து தரத்துட்டீங்க. நீங்கள் அவர் வந்து ஒரு செல்வாக்கு வச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து ஜானகி அம்மா மன்றத்தில், அந்த சத்யா ஸ்டுடியோ மன்றத்தில் வாரம் ஒரு நாடகம் போடுறாரு. இவ்வளவு தான் அவருக்கு இருக்குது. சினிமாவில் அவர் யாரும் கூப்பிடுறதில்ல. தினத்தந்தி, தினமலர் மட்டும் இன்னும் அவருக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் அவர் சொன்னால் ஒரு செய்தியாக வருது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவீங்க? அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே புறந்தள்ளுறதுங்கிறது வந்து அவங்கள அவமானப்படுத்துறதுங்கிறதுக்கு இல்லை. இப்போ சச்சின் டெண்டுல்கரை நான் ஏன் டீமில் எடுத்துக்கல? அவர் அவமானப்படுத்துகிறேன்னா இல்லை, அவருக்கு வேறு வேலை இருக்குதுன்னு விட்டுறணும். அவர் அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பீரியாடிக்குங்கிறதோட முடிஞ்சிருச்சு. கடைசியாக அவர் புது நாடகம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? தன்னுடைய நாடகம் எதுக்கு, எந்த நாடகத்துக்காக உயிர் மூச்சு எல்லாம் வச்சுருக்காரோ அதில் புது நாடகம் அவர் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? பழைய நாடகம் தான் திரும்பி போடுறாரு. இருந்தாலும் கேளுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு கூட எஸ்வி சேகருடைய நாடகங்களை கேட்பதற்கு வாய்ப்புகளை கொடுங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உழைப்பில் தான் ஒரு நாடகம் வர்றது. அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இப்போ மீண்டும் அண்ணாமலையை சீண்டி வருகிறார்கள் சார். சமீபத்தில் இப்தார் நோம்புல கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே ஆடு வந்துச்சுன்னா வெளியிலே போக முடியாது, குர்பானிக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து வச்சுட்டு இருக்காருல்ல சார். உங்களை பார்வை என்ன சார்? செந்தில் பாலாஜி ஐயா வந்து டெல்லியில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வக்கீலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த வக்கீல் சொன்னதன் படியில் அவருக்கு அந்த திமுகவுடைய சார்ந்த ஒரு நீதிபதி வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு. 10 நாளோ 20 நாளோ டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைமில் கூட அவர் துள்ளக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடியை 2 பேருக்கு வாங்கி கொடுக்குற வல்லமை படைத்த ஒரு ஆள் பாவம். அப்போ எதையாவது பேசக்கூடாதா? அதை கூட நீங்கள் கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுதி இல்லை. ஒரு சாதாரண சாராயம் அமைச்சர், ஒரு கேவலமான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புறந்தள்ளிடக்கூடாது. ஏதோ 1-2 டைம் அவரும் பாவம் பேசணும்ல, ஒரு டயலாக் இருந்து பேசிட்டு போட்டோம். அவர் பேசுகிறத திமுக கேட்டுக்கொண்டிருக்கு. காரணம் என்னென்னா 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகிறதுக்கு அவர் தான் பெரிய அளவில் உதவி பண்ணுறாருங்கிற அளவில் நீங்கள் மதித்து தான் ஆகணும் சார். அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் முதன்மை தகவலாக 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக வந்துட்டு தெரிவிச்சிருந்தேன் சார். அதையே வந்துட்டு திமுக பெரிதாக கண்டுகொள்ளாமல் அடுத்த வேலைகளை தானே சார் கவனிக்க தொடங்கி. அடுத்த வேலைகளை கவனிக்கல சார், உங்களை திசை மாத்துறாங்க. நீங்கள் வந்து அந்த 1000 கோடிங்கிறது சொன்னதோட அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 1 லட்சம் கோடி அப்படி இப்படின்னு வாங்க, நாமளும் 2G மாதிரி எதையாவது கதை விட்டுட்டு ஆராசா காலரை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோன்னு நினச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் இடி என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டாக உள்ள தள்ளக்கூடிய வகையில் 1000 கோடிக்கான கேஸை மட்டும் போட்டுட்டு இந்த வடை இந்த எலிப்பொறி போகிறோம் அப்படிங்கிறதோட அதை நிறுத்திக்கிச்சு. இது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியத்தின் வெளிப்பாடு தான் உங்களுக்கு மொழிப்போர் எல்லாமே. இப்போ முதலமைச்சர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் எத்தனை சீட்டு இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன, முதலமைச்சர்களுக்கு அது எந்த விதத்தில் கவலையை தரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கட்சியின் தலைவருக்கு தரும். கட்சியின் தலைவர் நியாயமாக அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து 20 சீட்டாவது வரணும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு 1 கண் போனால் அவனுக்கு 2 கண் போகணும். இதெல்லாம் கட்சி தலைவர் சொல்லலாம். முதலமைச்சர்கள் எதுக்கு வந்து சொல்ல போகிறாங்க? அவங்க சட்டசபை தானே பார்க்கணும். ஸோ தேவையில்லாத திசை மாற்று வேலைகளை திமுக செய்யும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது சில பேரோட சண்டை போடும்போது சில கேள்விகள் கேட்குறீங்க, அவங்க வந்து அதுக்கு நேர்மையாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவர் கோபமாக கத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு பதிலாக கோபமாக கத்துறாங்க, அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேற என்ன இருக்குது? இந்த போலீஸ் எல்லாம் படத்தில் காட்டுவாங்க, தீவிரமான போலீஸ் வரும்போது அப்படியே கைதிகள்லாம் வழியில் அப்படியே நிற்பாங்க.
இவர் வந்து அவர் அடிக்கிற மாதிரி இவர் அடிப்பார், இவர் அடிக்கிற மாதிரி அவர் அடிப்பார். இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. இல்லை, தமிழகத்தின் உரிமையை மீட்க தானே சார் இங்கே வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மும்மொழிக்காக எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு திசை மடைமாற்றம் செய்வதற்காக தான் அந்த மாதிரி நாடகம் போடுகிறாங்க. பிஜேபி சார்ந்தவர்கள் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, நான் ஏதோ பெரிய ஆள் நினச்சிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசும் பொழுது மும்மொழிங்கிறத ஓரமாக தள்ளி வச்சுட்டு அதில் இருக்கின்ற மற்ற விஷயங்கள் 400 பக்கங்கள் இருக்குது. அதில் எப்படி வந்து ஒரு அரசு பள்ளியையும் ஒரு சிபிஎஸ்இ தரத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் பேசணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை திசை மாற்றுவதற்காக இந்த மும்மொழிங்கிற மேட்டரை கொண்டு வந்து, மும்மொழிங்கிறது மும்மொழின்னு சொன்னால் பரவாயில்ல, இந்தின்னு சொல்லி உங்களை திசை திருப்புறாங்க. 10ஆவதுக்கு 3ஆவது 5ஆவது 8ஆவதுல ஃபெயில் போடுவீங்களா அப்படின்னு அபத்தமான கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. நான் படிக்கும் போதெல்லாம் ஃபெயில் போட்டிருக்காங்க, அதனால தான் நல்லா வந்தேன். அப்துல் கலாம் படிக்கும் போதும் ஃபெயில் போட்டிருக்காங்க, அதனால தான் நல்லா வந்தாங்க. பாஸ் பண்ணி விடுறதுனால என்ன நடந்துட போகுது? ஸோ இவங்க திசை திருப்பும் போது நீங்கள் அதிலிருந்து திருப்பி பழைய இடத்துக்கு வந்து ஐயா, இந்த தேசிய கல்விக் கொள்கை தரத்தை உயர்த்துவதற்காக பேசுதா இல்லையா, அதை முதல்ல பேசு. நீ மற்றது ரெண்டுத்தையும் போய் தனியாக அவங்க கூட்டத்துக்கு கொண்டு போய் பேசுக. முட்டு சந்து சாராய கூட்ட தெருக்கள் எல்லாம் கூட்டம் நடக்கும், அங்கே போய் பேச சொல்லு. உனக்குன்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பேச சொல்லு. எஸ்சி சேர கூட்டா கூட அவரும் வந்து பேசுவார், அவரையும் பேச சொல்லுங்க. மேட்ரு இங்கே வாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குங்கிறத விவாதிக்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னா சரியா போயிடும். அவங்க மும்மொழி பேசிட்டு போட்டோம், அதனால எந்த தப்பும் இல்லை. மாணவர்கள் உணர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 1 கோடியை இலக்கா வைத்து அண்ணாமலை ஐயா அதில் தெளிவாக பேசுகிறாரு. இன்னும் 8 இடத்துல திருச்சியில் நடந்த மாதிரி மாநாடு நடக்கும், அங்கெல்லாம் இந்த கையெழுத்து வரணும், நம்ம 2 கோடிக்கு மேலே போகணும். ஏழை மாணவர்கள் 3வது மொழியை கற்றுக்கொள்வதற்கு சிறு வயதில் இருந்து 5ஆவது 8ஆவது படிக்கும் வரை வாய்ப்பு இருக்கணும். அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற மும்மொழி கொள்கை கதையை வழிய. தாய்மொழியில் தான் படிக்கணும், ஆங்கிலத்தை கண்டிப்பாக படிங்க, அதே மாதிரி 3வது மொழியை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 400 பக்கங்களில் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள்ல அதுவும் ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற பேச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடைபெற்ற கூட்டத்தில் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காங்களே, இந்த கூட்டம் வந்து வெற்றியா தோல்வியா பாக்குறீங்களா? 30-25 ஆயிடுச்சுல்ல. 30 வருடம்னு சொன்னவர் 25 ஆயிடுச்சு. ஸோ டிஸ்கவுண்ட்ல வந்திருக்காங்க. இன்பநிதி ஐயா ஆட்சிக்கு வர வரைக்கும் இதெல்லாம் தெளிவாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இது முதல் உரிமை மாநாடுன்னு அவங்களே கூப்பிட்டுக்கிட்டாங்க. 100வது உரிமை மாநாடையும் இதே மாதிரி நடத்தணும். அது இன்பநிதி ஐயா தலைமையில் நடக்கணும். கடைசி வரைக்கும் இதுக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத அவங்க உணர போகிறதில்ல. உரிமை மாநாடு நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அது மாதிரி நடத்திக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அடிப்படையில் பாராளுமன்றம் கூடி ஒரு முடிவை எடுக்கும். டீலிமிட்டேஷன் இப்போ எடுத்துக்கணுமா வேண்டாமா, 5 வருடத்துக்கு தள்ளி வைக்கலாமா, வைக்கலாம். 10 வருடத்துக்கு தள்ளி வைக்கலாமா, வைக்கலாம். அது ஒரு முடிவு. 2வது, உத்தரப்பிரதேஷ் மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது, இதை இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து 3 மாநிலங்களாக 4 மாநிலங்களாக பிரிக்கணும். சில மாநிலங்கள் தேவைக்கு அதிகமான மக்கள் தொகை. இப்போ உத்தராஞ்சல் எடுத்திங்கன்னா, உத்தராஞ்சல் வந்து மிகப்பெரிய பாப்புலேஷனாக இருக்குது, தமிழ்நாடுக்கு ஈக்குவலான பாப்புலேஷனாக இருக்குது, இவ்வளோக்கு நிர்வகிக்க முடியாது, இதை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசினதுக்கு பிறகு, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு பிறகு இதை சொல்ல போகிறாங்க. என்னுடைய கேள்வி, திமுகவை சார்ந்து பேசுகிறவங்களுக்கு என்னுடைய கேள்வி, சொல்லப்போனால் பிஜேபி சார்ந்த தேசிய கருத்துக்களை சொல்கிறவங்களுக்காக நான் கொடுக்குற தகவல், ஐயா தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம், ஆட்களை குறைச்சிட்டோம்னு சொல்கிறீங்களே, சாதி ரீதியாக மத ரீதியாக ஒரே மாதிரி குறைந்திருக்கிறதா, அல்லது 7% இந்துக்களுக்கு குறைந்து 14% வேறு மதத்துக்கு உயர்ந்திருக்கு, 49% வேறு மதத்துக்கு உயர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லுங்க. குறைச்சிட்டேன்னா எத்த குறைச்சேன்னு வேண்டாம். தமிழகத்தில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு திமுக அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் சமீபத்தில் விமர்சிக்கிறதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வந்துட்டு டூப் போலீஸாக வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறார். முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு தலைவராக கிடைச்சது வெட்கக்கேடான அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்தை வச்சிருந்தார். இல்லை, ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து அண்ணாமலை ஐயா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னா அது ஒன்றே தான். ஜெயலலிதா அம்மா கருணாநிதி ஐயா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. மற்றபடி எதுவாக இருந்தாலும் தன்னுடைய கருத்தாக தான் சொல்லுவாங்களே ஒழிய மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது ஒன்றும் பட்டிமன்றம் இல்லை. இங்கே ராஜா பேசின உடனே அங்கே வந்து பாரதி பாஸ்கர் பேசுகிறதுக்கு இது பட்டிமன்றம் இல்லை. சேகர் பாபுக்கெல்லாம் இதுக்கான எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் சத்தியமாக இல்லை. அவருக்கு இருந்த தகுதிகள் எல்லாம் முடித்து அவர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து இப்போ அமைதியாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சனாதன ஒழிப்பும் போது வாய மூடிட்டு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும்.
புரியும். ஸோ அதோடு அதை நிறுத்தணும். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுனால என்ன ஆகிடும்னா அதெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கிட்ட விட்டுறணும். அதோடு நிறுத்தின்றணும். ஜெயலலிதா அம்மா வந்து என்றைக்குமே தேவையில்லாமல் சிதம்பரம் பேசினா கூட பதில் வராது, யார் பேசினாலும் பதில் வராது, அவர் பேசினா மட்டும்தான் பதில் வரும். ஸோ ஜெயலலிதா அம்மாட்டேருந்து ஒரு கருத்து வாங்கணும்னு சொன்னால் இவங்க போய் கருணாநிதியை பேச விடுவாங்களே தவிர, அவர் பாவம் அமைதியாக 2 இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தார், அவரை பேச விடுவாங்களே தவிர இவங்க எதுவும் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இப்போ இவர் வந்து 7.5 சனின்னுவார், உடனே நாம் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். தேவையில்லாத விஷயம். சேகர் பாபுங்கிறவர் யார்? ஒரு பக்கம் துர்கா அம்மா சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு வேலையாள், அது நியாயமான ஒரு விஷயம். இந்த பக்கம் வந்து அறநிலைத்துறையில் நிறைய நிலங்களெல்லாம் கைப்பற்றினேன், ஆனால் யார்கிட்டேருந்து கைப்பற்றினேன்னு தெரியாது அப்படின்னு வளர வேண்டிய ஒரு அமைச்சர், அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற மாதிரியான இடத்துக்குள்ளே போயிட்டு தேவையில்லாமல் வாய் விட்டு 2026 அறநிலையத்துறை தூக்கி போட்டு மூடப்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எது பண்ணாலும் நல்லது. இங்கே வந்துட்டு இந்த அமலாக்கத்துறை ரெய்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஊழல் நடைபெற்றாலும் அண்ணாமலை கையில் எடுத்து வெளியில் சொல்வதால அந்த மாதிரி எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. நியாயம் தானேங்க. இப்போ அதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியது ஊடகங்களுடைய வேலை. செய்கிறாங்களா? அதான கேள்வி. இப்போது அந்த ஜவஹர் அலி அப்படிங்கிறவரும் இந்த ஜாகிர் ஹுசைன் அவர்களையும் பற்றி இதே விஷயம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா இந்த பத்திரிகை சும்மா விடுமா? அதைக்கு மதக்கலவை போட்டிருக்காதா? கலப்பு போட்டு இந்த மாதிரி சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள்னு பேசியிருக்காதா? இது எதுவுமே பேசாமல் வாய்மூடி மௌனிகளாக இருக்கு. அவங்க பேசலைன்னும் போது நான் எடுத்து இது அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்கள் பேச வேண்டிய விஷயம் நீங்கள் பேசாதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் நம்ம பண்ணணும். திமுக என்ன பண்ணோம்? அதுக்கு ஆளை வச்சுருக்கோம். இதுக்கு இவர் பதில் சொல்லணும், அதுக்கு அவர் பதில் சொல்லணும், இதுக்கு இவர் சொன்னால் போகிறோம். சில பேரை ஒளிய விடும். இப்போ உதயநிதி எல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, ஒன்றும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒளிய விடும். இந்த டெக்னிக் ட்ராப்புக்குள்ளே நாம் போய் மாட்டவே கூடாது. அவங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு கருத்தை சொல்கிறான், அதுக்கு நான் பதில் சொல்லணுமான்னு டிஆர் பாலு ஐயா சொன்னார் இல்லையா? அதில் கெத்தும் கொழுப்பும் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அதையே சொன்னாருன்னா அதில் கெத்தும் கொழுப்பும் இருக்காது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க.